ஆமென். சரி, ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. ஆமென். ஆண்டவர் நம்மளோட பேசுவார் விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சத்தமா. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை இன்னைக்கு வீண் போகாது. தெய்வம் நம்மளை உருவாக்குவதற்காக தான் இந்த இடத்துல நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இன்னைக்கு அனலா இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து, ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்காத. பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போ, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வா. அல்லேலூயா. இன்றைக்கு பக்தி வைராக்கியமான ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்குவதற்காகவே நம்மளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீன என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால எந்த ஆகாபு வந்தாலும் சரி, அல்லேலூயா, கையளவு மேகம்தான், அது பெருமழையாய் பிரவேசிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு செய்திக்குள்ளாக போவோமா? நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் தொடங்கி 28 வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தெய்வம் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த நாட்களிலே எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் வந்து வழி நடத்துவீராக. உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24 தொடங்கி 27 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், புத்தி உள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன். இந்த 7ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லுவார்னா, இடுக்கமான வழி, விசாலமான வழி, நல்ல மரம், கெட்ட மரம், ரெண்டு இதையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொல்லி முடிக்கிறார் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 இது மூன்றுமே ஒரே தொடர்ச்சியாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் பிரசங்கிக்கு முடிக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்லுவார். அல்லேலூயா. புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை ரெண்டு வழியா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தெரிஞ்சவங்க யாரு? புத்தி உள்ள மனுஷன். அப்ப புத்தி உள்ள மனுஷன் எதன் மேல தன்னுடைய அஸ்திபாரத்தை போடுறான்? கன்மலையின் மேல. யார் அந்த கன்மலை? ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றோம். யார் அந்த கன்மலை? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்மலை. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கங்கள்லாம் முடித்து மலை பிரசங்கத்தில் அந்த மலையை விட்டு இறங்கும் தருவாயில் இந்த வார்த்தையை நிறைவு செய்து முடிக்கிறார்? அதுக்கு முன்பதாக அந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரமாணங்களை, புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு என்று ஒரு பிரமாணங்களை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி மோசேக்கு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் மலையின் மேலே ஒரு கற்பலகையினால பிரமாணத்தை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு புதிய பிரமாணத்தை என்ன பண்றாரு? அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 அதிகாரங்களிலே நம்ம கொடுக்கிறார். அதுக்கு நம்ம நல்லாவே அங்கே பார்க்க முடியும் டீட்டெயிலாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அங்கே சொல்லுவார். இவைகளெல்லாம் சொல்லின பின்புதான் இதை சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ அவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற மனுஷனை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? கன்மலையின் மேல் தன் வீடை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு சொல்றாரு. அப்போ இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்பதாக ஆவியானவர் எனக்குள்ள போட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத அறிவோட கீழ்ப்படிதலே முக்கியம் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ தியானிக்கிற கேட்கிற வேத அறிவோட எவ்வளவு வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, ஆனா அந்த வார்த்தைகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே தேவனுடைய பிரமாணமா இருக்கிறது. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற மனுஷனால மட்டும்தான் கண்மலை ஆகிய நம்ம நிக்கிற கண்மலை இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த கண்மலை ஒரு நாட்களில ஒரு காலத்துல எந்த இடத்துல அந்த சொந்த ஜனங்கள் மத்தியிலே வந்தார். அல்லேலூயா. அந்த கண்மலையை தூக்கி அவங்க ஓரம் போட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை கேட்ட இந்த ஜனங்களே, இந்த பிரமாணத்தை பெற்ற இந்த ஜனங்களை அவர் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரேலுக்கு புறம்பாக அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கண்மலையாக கிறிஸ்து தான் சொல்லுகிறார், கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தி உள்ள மனுஷன். அப்போ நம்ம வேத வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் இதில் இன்னொரு காரியத்தையும் சொல்வார். இந்த வார்த்தைகளை, இந்த கற்பனைகள் எல்லாம், இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் இது ஒரு சின்னமான காரியம், இதை நான் ஈஸியாக செஞ்சிடுவேன், இதை நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கேட்டிருக்கேன், எல்லாம் இதை நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், அல்லேலூயா, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சின்னவன் எனப்படுவான். வசனத்தை கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? சின்னவனா இருப்பான். அவன் கண்மலையின் மேல தன் அஸ்திபாரத்தை போட்டு தன் வீடு எப்படி கட்டுறான்? அல்லேலூயா. மணலின் மேல் வீடு கட்டுகிறவர்கள் போல கட்டுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம திருச்சபையில் இருந்திருக்கலாம், 20 வருஷம் இருந்திருக்கலாம், 30 வருஷம் இருந்திருக்கலாம், 10 வருஷம் இருந்திருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய வீடு எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கு மேல. அல்லேலூயா. வீடு என்றால் மனிதர்களால் கட்டப்படுகிற கல்லும் மண்ணும் செங்கலும் வைத்து அல்ல, இது ஆவிக்குரிய வீடு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய மீட்பினாலும் கட்டப்படுகிறதான வீடு. அல்லேலூயா. முன்பே தூரமா இருந்த நம்ம இன்றைக்கு நம்ம அருகாமையில வந்திருக்கிறோம். அன்னைக்கு யூதர்கள் அவரை விட்டுட்டாங்க. யூதர்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, யூதர்களுக்கு இந்த தரிசனம் அல்ல. அல்லேலூயா. யூதர்களுக்கு அங்க என்ன இல்லை? ஆலயமே இல்லை. இங்க பாருங்க, இஸ்ரேலோட மேப் இருக்கு. இங்க என்ன இல்லை? ஆலயம் அல்ல. நீங்களும் நானும் தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆலயமாக வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு அந்த ஆலயத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்த இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம எப்படி பரிசுத்தமாக நம்மளுடைய அஸ்திபாரம் மேல நம்ம எப்படி மாளிகையா நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இது உண்மை, இது சத்தியம். அல்லேலூயா. அங்க ஆலயம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீங்களே என் ஆலயமா இருக்கிறீர்கள். நம் கண்மலையின் மேல கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயம் பெருமழை வந்தாலும் என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. பெரு வெள்ளம் வந்தாலும் ஒன்று ஆகாது, காற்று அடித்தாலும் ஒன்று ஆகாது. அப்படிதானே? அப்படிதானே வேதத்தில் போட்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலே நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, எப்படி இருப்பது என்பதை இன்றைக்கு நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லாருடைய மெசேஜும் எல்லாருடைய வீடியோவும் நான் என்ன பண்ணுவேன்? ரெகுலராக பார்ப்பேன். பார்த்துட்டு பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. இங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றால், அளவுக்கு அதிகமாக தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை வாரி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார்? மன்னாவனால் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற நம்ம வேத அறிவு மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதாது, அதன்படி கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நியாய பிரமாணத்துக்கு பதிலாக இப்படி ஒரு பிரமாணத்தை ஆல்டர்னேட்டா நம்மளுக்கு கொடுத்தாரு? அல்லேலூயா.
நியாய பிரமாணத்துக்கு பதிலாக ஏன் ஆல்டர்னேட்டா இப்படி ஒரு பிரமாணத்தை நம்மளுக்கு தந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு ஏன் கொடுத்தாரு? அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான். அப்பொழுது தலைவன் ஒருவன் லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 20வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன் இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டு இருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். அவ்வளவுதானா பிரமாணம்? அல்லேலூயா. அங்க 9 நியாய பிரமாணத்தினுடைய 9 காரியங்கள் தான் அங்க போடப்பட்டிருக்கிறது. 10வது பிரமாணம் என்ன? மோசேக்கு கொடுக்கப்பட்ட 10வது பிரமாணம். அல்லேலூயா. பிறனுக்குரிய யாதொன்றையும் இங்க இல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த ஐஸ்வர்யவான் பேசும் பொழுது அந்த வார்த்தை இங்க இல்ல. அல்லேலூயா. அப்போ இச்சையாதிருப்பாயாக, அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, இந்த உலகத்துக்குரியதான பணம் காசு அந்த காலத்தில் அப்படித்தானே இருக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் இச்சித்து இருந்தான். அப்பொழுது இங்க பண்ணிருக்கிற விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சரி, ஆண்டவர் நமக்கு இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் அறியாதவங்களும் அப்படி தானே இருக்காங்க. அப்படி பண்ணாம இருக்காங்களா இல்லைங்களா? நீதிமான்கள் உலகத்திலயும் இருக்காங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம யாரும் கொலை பண்றதில்ல. உலகத்துல யாரும் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்றதில்ல. கொலை செய்யாம இருக்காங்களா இல்லைங்களா? அவங்களால அந்த பிரமாணத்தை செய்ய முடியுதா? செய்ய முடியுது. களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம திருடுறதில்ல. அங்க திருடர்கள் என்ன பண்றாங்க? எல்லாருமே திருடர்கள் கிடையாது. அங்கேயும் நீதிமான்கள் இருக்காங்க. அதையும் அவங்களால செய்ய முடியும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கிறிஸ்துவராக நம்ம போய் வீட்டில் பேசுறதே இல்லை, ஸ்கூலில் பேசுறது இல்லை, காலேஜில் பேசுறது இல்லை. அல்லேலூயா. போய் நம்ம பேசுறது இல்லை. என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கர்த்தரே அறிவார். அப்போ உலகத்திலேயும் நீதிமான்கள் இருக்காங்க, பொய் சொல்லாதவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. நம்ம இங்கேயே செய்கிறோம். உலகத்தில் இருக்கவே அம்மாக்கெல்லாம் கோயில் கட்டணும்லாம் இருக்கான். அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ உலகத்தாரும் இந்த பிரமாணத்தை செய்ய முடியுதுல்ல? அல்லேலூயா. அப்போ மோசே கொடுக்கப்பட்ட பிரமாணம் அப்பொழுது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படல, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் அதை என்ன பண்றாங்க? டிஃபால்ட்டாவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த 10வது பிரமாணம், அல்லேலூயா, அதை யாராலும் என்ன பண்ண முடியல? ஃபாலோ பண்ண முடியல. இங்க இயேசு அவனை கேட்கல, அந்த ஐஸ்வர்யவான அப்படி கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்னா, அவன் அதிக ஐஸ்வர்யவானானபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். 22வது வசனத்தில் அவர் சொல்றார், இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகி இருக்க பிறனுடைய யாதொரு பொருளையும் இச்சையாது இருப்பாயாக. கண்மலையாகிய கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற வீடை கட்டுகிற நம்ம அந்த 9வது, அல்லேலூயா, அந்த 10வது பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். நம்ம கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேல தன்னுடைய வீடை கட்டப்பட வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அங்க அருளப்படவில்லை. இல்லைன்னா ஐஸ்வர்யவான் கிட்ட அதையே சொல்லியிருப்பார் அவர், இல்லையா? அல்லேலூயா. கடைசி நாட்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்த பிறகு அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் கொஞ்ச நாளுக்கு முன்னே பண்டிகையில தான் எழுந்து நின்று சொல்றாரு, தாகமுள்ளவர்கள் என்னிடத்தில் வர கடவன். அல்லேலூயா. அவனுக்கு நான் எப்பொழுதும் தாகமில்லாத ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியான கூட மிகுந்த சத்தமா பேசினார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு பெந்தகோஸ்தே என்னும் நாளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அல்லேலூயா அந்த 120 பேர் மேல ஊற்றப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
முதலாவது வசனத்திலே இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த 2வது வசனம் வாசிங்களேன். ஒழுங்கின்மையும் ஆமா பெருமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் எங்க வந்துட்டாரு? அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியாகமத்திலே வந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அங்க இருந்து நம்ம வாழ்ற இந்த காலம் முதல் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல அஸ்திபாரம் போடப்பட்டு அந்த வீடை கட்டுகிற நமக்கு, அதனாலதான் அந்த பிரமாணத்தை யாராலுமே நிறைவேற்ற முடியல. அந்த மோசை கொடுத்த அந்த பிரமாணத்தை யாரால என்ன பண்ண முடியல? நிறைவேற்ற முடியல. ஏன்னா இச்சிக்காம இருக்காங்களா? அல்லேலூயா. என்னோட இவன் சம்பளம் அதிகமா வாங்குறான், அடுத்தவனை பார்க்குறோம், அவன் அந்த கார் வாங்கிட்டான், அதோட நான் பெரிய கார் வாங்கணும், இவன் இந்த வீடு கட்டிட்டான், இதோட பெரிய வீடு கட்டணும். ஓ இவனுக்கு ஒரு அம்மா நினைக்கிறாங்க, ஓ இவங்களோட மருமக இப்படி அழகா இருக்கால, எனக்கு வர மருமக கூட அப்படிதான் இருக்கணும். ஓ இந்த பிள்ளை இவ்வளோ மார்க் எடுக்குது, என் பிள்ளை கூட. என்ன பண்றோம்? ஒருவர் பிறருக்குரியதை இச்சித்து தன்னுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைக்கு படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆண்டவர் எப்பொழுதுமே தூரமா தான் இருப்பார். இவங்களுக்குள்ள எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வழக்கு என்ன பண்ண முடியாது. அவன் புத்தி இல்லாத மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கு அவன் 100 கோடி சம்பாதிக்கிறான், நாளைக்கு 200 கோடி சம்பாதிக்க தான் வாசப்படுவான், இல்லையா? அல்லேலூயா. அவன் யாரு? மணலின் மேல் தன் வீடை கட்டுகிறான். உலகத்திலே அதுதான் நீங்கள் சொல்லுகிறார், அவர் பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை, இந்த உலகத்திலே நீ சேர்த்து வைக்காத. அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற நீங்களும் நானும் முதலாவதாக நம்ம நிக்கிற கண்மலையின் மேல, அல்லேலூயா, நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்லையா? உலகத்தான் சொல்லுவான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் தான் இங்க அப்படி இல்லை. அவன் எதுக்கு சொன்னான்னு தெரியாது, ஆனா இங்க அப்படி இல்லை. வேதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. இங்க நீ நிக்கிற தெரியுமா, அந்த பவுண்டேஷன், அந்த கண்மலை, அல்லேலூயா, அது ரொம்ப ஸ்ட்ராங். அது இன்னைக்கு நேத்து அல்ல, அது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. உன் கால்கள் தள்ளாடுதல் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீ ஏன்னா நீ நிக்கிறது கண்மலையின் மேலே நிக்கிற. பெரு வெள்ளம் வரும், பெரும் மழை வரும், பெரும் காற்று வரும், ஆனாலும் அந்த வீட்டுக்கு என்ன ஆகாது? ஒன்றுமாகாது. அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டு வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம கைவிடப்பட்டு தான் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள புறக்கணிச்சிருப்பாங்க, நம்ம தனிமையில இருந்திருப்போம். நம்மள ஆண்டவர் இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம ஒருவரையும் ஒரு சாட்சி சொன்னா எல்லாரும் சொல்லலாம், இல்லையா? அப்படிதானே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு திருச்சபைக்குள்ள. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் விரும்புகிற பரலோக மனவாட்டியாய் நம்ம வீடை நம்ம எப்படி கட்டுறோம்? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், அதை தான் இன்றைக்கு நம்ம சொல்ல போறோம். இதனால ஆண்டவர் அந்த பிரமாணத்தை மாற்றி நம்மளுக்கு புதிய ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சையோடு எந்த ஸ்திரியை பார்த்தாலும் அவளோடு கூட விபச்சாரம் பண்ணிதாயிற்று. அந்த பரிசுத்தம், உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உள்ளில் இருக்கிற வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்மளுடைய அனுதின வாழ்க்கை இருக்கிற. நம்ம யாருக்கும் போயிட்டு நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்ம யாருக்காகவும் நம்ம ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் உள்ள மனுஷருக்காக நம்ம வாழ்ந்து காட்ட தேவையில்லை. ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் உனக்காக சிந்தி உன்னை மீட்கும் நாளுக்காக முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே போட்டு உன்னை முத்திரையாக வைத்திருக்கிறார் என்றால் நீ அவருக்காக அந்த கண்மலையின் மேல புத்தி உள்ள ஒரு வீடை நீ கட்டிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? நான் சொல்றது நீங்க வாழ்ற உலகப்புறமான வீடு அல்ல, ஆவிக்குரிய வீடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த வீடை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின்படி அப்பா நீ கேட்கிறவா மட்டும் இருக்காத, நீ வசனத்தை நல்லா கேட்டு டைரியில எழுதி வைக்கிறவ மட்டுமே இருக்காத, அதன்படி கேட்டு கீழ்ப்படுகிறவனாகவும் நீ இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் சாமுவேல் சவுல் கிட்ட கேட்கிறாரு, அப்பா உனக்கு என்ன சொன்னேன்? அந்த ராஜாவெல்லாம் நீ அடிச்சுட்டு வந்துருந்தானே சொன்னேன் நான் உன்னை. இல்ல நான் பலியிடுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? ஆடு மாடுகள்லாம் கொடுத்ததெல்லாம் பிடிச்சு வந்துட்டேன். அப்ப கேட்கிறாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு இந்த பூமியில நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், தேவைகளை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்காக இந்த பூமியில நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. புத்தி உள்ள மனுஷனா உன்னுடைய ஆவிக்குரிய வீட்டை நீ கட்ட முடியும். உன்னுடைய வீடை நீ தான் கட்டணும்.
அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நமக்காக முன்மாதிரியாய் வாழ்ந்து அடிச்சுவடுகளை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்காரு, வச்சு போயிருக்காரு. அல்லேலூயா. அப்படிதானே? இதை குறித்து யார் சொல்லுகிறார் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் மனுஷராய் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமா. நம்ம யாரா இருக்கிறோம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். பரலோகத்துல பாஸ்டர் வாங்க, எவாஞ்சலிஸ்ட் வாங்க, தீர்க்கதரிசி வாங்க, அப்படியே கூப்பிட போறாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே தேவன், பாரபட்சம் இல்லாதவர். அல்லேலூயா. இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரு, அவங்க விட்டுட்டாங்க. இது அப்படியே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இருளில் இருந்த நம்மளை வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்றைக்கு அவர்கள் செய்த அதே தவறுகளை இன்றைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்றார், யெசூரன் கொழுத்து போனான். அல்லேலூயா. அதனால அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ண முடியல, அவன் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்க முடியவில்லை. அவனால பாருங்க அந்த 10வது பிரமாணத்துல நிலை நிற்கவே முடியல. அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்டினியூஸா பலி செலுத்திட்டே இருக்கான். பாவங்களை செய்யறான், பலி செலுத்துறான், பாவங்களை செய்யறான், பலி செலுத்துறான். இந்த பாவம் செய்தால் நான் இந்த பலியை செலுத்துவேன், அந்த பாவம் செய்தால் நான் அந்த பலியை செலுத்துவேன், எல்லாவற்றிற்கும். அல்லேலூயா. அந்த நியாய பிரமாணமானது ஆண்டவர் அந்த பிரமாணத்தை கொடுத்து அதை ஃபாலோ பண்றதுக்கான என்ன பண்ணல, பெலனை அவங்களுக்கு கொடுக்கல, எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, கால் இல்லை. ஆனால் இந்த மேத்யூ 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவர் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆகிய அவருடைய சிறகுகளே நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஜீவனுள்ள பிரமாணம். இது நம்ம என்ன பண்ணோம், சுமந்து கொண்டு பறக்கடித்து செல்லும். அல்லேலூயா. நான் எப்படி இந்த பிரமாணத்தை கை கொண்டு நடப்பேன்? ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என் ஆவில நான் எப்பொழுதும் திகைத்து கொண்டு இருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்னுடைய தேவைகளை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய மகனுக்கு திருமணமாகும், எப்பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை முடியும், எப்பொழுது எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி நான் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உன்னுடைய தேவைக்காக மாத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவின் தேவைக்காக பற்றி பேசுகிறார். இந்த வேதம் இதை குறித்து அதிகமாக பேசுகிறது. பேதுரு இதை குறித்து அதிகமாக பேசுகிறார். அந்த 1வது வசனம் பாருங்க, 2 பேதுரு 4. அல்லேலூயா. 2 பேதுரு 4வது வசனம். மனுஷராய் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயும் விலையேறும் பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்டதுமான இயேசு கிறிஸ்து யாரால தள்ளப்பட்டாரு? மனுஷரால் தள்ளப்பட்டதுமாகிய. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, அதை போடுங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதுமாகிய. அப்ப அவர் மனுஷரால புறக்கணிக்கப்பட்டார் இல்லையா? நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷரால புறக்கணிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷரால நம்ம என்ன பண்ணப்பட்டிருப்போம், தள்ளப்பட்டிருப்போம். தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தான், அந்த குழியில இருந்தான் ஆண்டவர் நம்மளை தூக்கி இருக்கிறார். அந்த தள்ளப்பட்ட உடைந்து போன உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் தள்ளப்பட்டாரு? நீ தள்ளப்பட்ட உன் நிலைமையை நல்லா அறிந்தவர் உனக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா.
அந்த பாடுகள் வழியாய் நடந்து வந்தவருக்கு மாத்திரம் தான் தெரியும் இப்பேற்பட்ட பாடுகளில் இருப்பவர்களை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ அந்த தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து, மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இன்றைக்கு அவர் மேலதான் நீ என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய வீடை கட்டும்படிக்காக உன்னை அழைச்சிருக்கிறார். யாரும் உனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கல, யாரும் உனக்கு இந்த மகிமையை எடுத்து கொடுக்கல. அவரே உன்னை தேடி வந்தார். இயேசுதான் தேடி வந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம இயேசுவை தேடி என்ன பண்ணல போல. அவர் சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் பரலோகத்துடைய ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு என்ன காரியத்துக்காக தெரிந்து கொண்டு திருச்சபையில் அமர வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு தான் ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டி செல்வார். அல்லேலூயா. அதுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை முடியாது. அதுக்குள்ளாக நீ மரணத்தினால, அதுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக நீ கடந்து போனாலும் ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவுதான் பெரிய மழை வந்தாலும் சரி, பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, உன்னுடைய வீடு அசையாமல் இருக்கணும். அதுக்கு முதலாவதாக நம்ம வசனத்தின் மேல கட்டப்பட்டு இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டின் இந்த பிரமாணங்களின்படியே. அல்லேலூயா. மத்தேயு அந்த 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த சாந்தம் நமக்குள்ள இருக்கிறதா என்று கொஞ்சம் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். அநேக நேரங்களில் நமக்குள்ள என்ன இல்லை, இந்த அமைதியை நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டோம். சபைக்கு வந்து நான் சண்டேல வந்து உக்காந்தாதாப்பா எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. நான் வீட்டுக்கு போனாலும் வேலை ஸ்தலங்களுக்கு போனாலும் எனக்கு ஏதோ ஒரு என்ன இல்லை, அமைதி இல்லாத நிலைமை. அப்போ நிச்சயமா சொல்றேன், உங்க வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்படல, மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் யாருப்பா பசிதாகம் உள்ளவன்? அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் யாரு? அல்லேலூயா. ஆபிரகாம். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன். கர்த்தர் அவன் விசுவாசித்த கர்த்தர் என்ன பண்ணாரா? நீதியா எண்ணினார். விசுவாசித்ததை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியா எண்ணினார். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் வசனம் எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்க பலி கொடுக்கும்படி அவர் போறார். ஏன் ஈசாக்க பலி கொடுக்கும்படி போறாரு? அதுக்கு முன்பதாக ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தம் என்ன? இந்த ஈசாக்கு மூலியமாய் சந்ததிகள் பெருகும், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன் என்று சொன்னாரு. ஈசாக்கு மரித்தாலும் உயிரோடு எழும்புவான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்பொழுதே உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடு ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறாரே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறாரே. நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போகிற நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தே இன்னமும் இம்மைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இம்மைக்கு மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடுகிறோமானால். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் போடுங்க. 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்கு மாத்திரம் தேடுவீர்களானால். அல்லேலூயா. இம்மைக்கு மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். எல்லா மனுஷரும், அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷர்களை பார்க்கிலும் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குமா? பரிதபிக்கப்பட்ட நிலைமையா இருக்குமா? அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வசனங்களினாலே உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை தான் ஆண்டவர் அக்காலத்திலிருந்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு எங்க போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அவனை சொன்னார், உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் விட்டு நீ புறப்பட்டு வா. அல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசத்தை காண்பிச்சார் ஆபிரகாமுக்கு. அப்போ மேப் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு. எதுவுமே சொல்லல. அந்த வார்த்தையை நம்பி அங்கிருந்து புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்ததினாலவே, அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்ததினாலவே ஆபிரகாமின் சந்ததியிலே அந்த தேவனாகிய கர்த்தரே வந்து பிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லோரும் அந்த வானத்தின் நட்சத்திரங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாம் மாத்திரமா? அந்த கல்லின் மேல வீடு கட்டினது ஆபிரகாம் மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் இருக்காரு, யாக்கோபு. அவன் பெத்தேலுக்கு போற வழியில ஒரு கல்லின் மேல தன்னுடைய தலையை வச்சு படிச்சான். புறம்பே இருந்த கல்,
எங்கேயோ இருந்த ஒரு கல், அந்த கல்ல என்ன பண்ணான், தலையை வச்சு பட்டுச்சான். அங்க அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. யாக்கோபு மூலியமா இஸ்ரவேல் எனும் நாடே வந்தது. கரங்களை தச்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த கல் பேசுகிறது. யோவான் சானகன் பேசுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பதாக யோவான் சானகன் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டாகும்படி அந்த வெளிப்பாடு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாய்களை திறந்து சொல்லுகிறதா. இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் 28 வரைக்கும் அவர் பேசுகிறார் அந்த கண்மலையை குறித்து. அல்லேலூயா. அப்பொழுது இந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த பேதுரு தான் இப்ப நம்ம வாசிச்சோம் 1 பேதுருல. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை குறித்து அவர் பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4, 5, 6 அந்த வசனங்கள் திரும்பவும் போடுங்க பிரதர். அல்லேலூயா. தள்ளப்பட்டதுமான அந்த கல் மேலதான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் பேசுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே பவுலும் பேசுகிறார். இந்த வெளிப்பாடு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இது என்ன வெளிப்பாடு என்றால், வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுக்கு, அந்த 9ஆம் வசனத்தில் அப்படியே கண்டினியூஸா வாசிச்சா நல்லா இருக்கும். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, இதுதான் முக்கியமான வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்ப ஆசாரிய போல அஸ்திபாரம் போட்டு வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அல்லேலூயா. இப்பொழுது பவுலுக்கு தெரிகிறது அவர் எது மேல வீடு கட்டுகிறார் என்று சொல்லி. கண்மலையாக இயேசு கிறிஸ்து மேல வீடு கட்டுகிறார் என்று சொல்லி பவுலுக்கு தெரிகிறது. அவர் என்ன கட்டுகிறாரா, தேவ ஆலயமாகிய மாளிகையா கட்டுகிறாராம். அப்ப ஆண்டவர் சொன்னார்ல, நீங்களே என் ஆலயம் என்று சொல்லி. ஆமென். இப்போ நம்ம அவருக்கு ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு பேஸ்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள வருவதற்கு, அப்போ பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் எப்படிதான் உள்ள போக முடியும், கிருபாசனத்துக்கு எப்பதான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும். மக்கள் எல்லாம் எங்க நிப்பாங்க, பிரகாரத்திலே தான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், நின்றுட்டு இருக்கணும். அதுக்கு எல்லா விதமான சுத்திகரிப்பும் இருந்தது. எவ்வளவு புரோட்டோகால்ஸ். அல்லேலூயா. 600க்கும் மேற்பட்டதான கீழ்ப்படிதல் பிரமாணங்கள் இருந்தது. இவ்வளவு பிரமாணங்களையும் தாண்டி கீழ்ப்படிந்து அந்த நியாய பிரமாணத்தை சுமந்து கொண்டு போய் அங்க என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஆரோன் என்ன பண்ணிட்டு இருக்காராம், பாவங்களை என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க போயிட்டு சுமந்து, அதுதான் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட உடையில ஒரு ரகசியம் இருக்கிறது. அங்க இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவைகளினால பாவங்கள் மீட்கப்படவில்லை. அவைகளினால பாவங்கள் என்னப்படவில்லை, மனுஷனை மீட்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கண்மலையாக கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், நீ அவர் மேல புத்தி உள்ள மனுஷனா இதை உணர்ந்து உன்னை ஆவிக்குரியவனா என்று இந்த ஆவியில எளிமை உள்ளவனா நீ மாறும் பொழுது உன்னை பரலோக ராஜ்யத்துக்குரியவனா அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பிரமாணங்களை யாரால தான் கீழ்ப்படிய முடியும், ஆவியில் எளிமை உள்ளவனால மட்டும்தான் இந்த பிரமாணங்களை கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்க முடியும். அல்லேலூயா. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அந்த ஐஸ்வர்யவானால ஏன் முடியல, அவன் ஏன் மனம் கஷ்டப்பட்டு அவன் கடந்து சென்றான், அவனால் ஏன் இந்த பிரமாணத்தை செய்ய முடியவில்லை என்றால் அவனிடத்தில் ஆவியில் எளிமை இல்லை, அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை அன்றைக்கு அவர்களுக்கு அவர் அருளவில்லை. அல்லேலூயா. அவர் தேவையான மட்டும் வந்தார், சிம்சோன் மேல வந்தார், சிம்சோன் மேல வந்தார்னு இருக்கும், அவர் எப்ப போனார்னு தெரியாது. அல்லேலூயா. சிம்சோனுக்குள்ளே அவர் இருந்திருப்பார், ஆனால் சிம்சோன் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆவியானவர் வருவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்றாரு, வரார், ஆனா எப்ப போறாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் உலாவி வருகிறவராயிருக்கிறார், உங்களுக்கூட வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அவரை எப்பொழுதும் நம்மளோடு கூட உறவாட விரும்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை அவர் உண்டாக்கிற நாள் முதற்கொண்டு மனுஷனோடு அவர் ஐக்கியமா இருக்கதான் விரும்புகிறார் இந்த ஆவியானவர். ஏதனிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் யாரைதான் தேடி வந்தாரு, அல்லேலூயா, மனுஷனை தானே தேடி வந்தாரு.
அப்பத்திலிருந்தே அவன் பிரியமா அவனை நேசிச்சாரு. அல்லேலூயா. அந்த மனுஷன் கீழ்ப்படியாதனால பிரமாணத்தை உடைச்சு போட்டா. அந்த மனுஷனை எதை சாப்பிடக்கூடாது என்றாரோ, எதை செய்யக்கூடாது என்றாரோ அதை தான் அவன் முதலாவது செய்வான். இன்றைக்கு இந்த வேதம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை தான் நம்ம செய்யறதில்லை. இன்னைக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்பி செய்கிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ, எதை நான் பார்க்க கூடாது என்று அதையே நான் செய்ய நிர்பந்தம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆனாலும் இந்த ஆவியின் பிரமாணம் மறுபடியும் என்னை ஜீவனுக்குள்ளாக நடத்தி செல்லுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது இந்த பூமியில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு சிந்தை, பரிசுத்தமான ஒரு எண்ணம், பார்வையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், உன்னுடைய நடக்கையில் பரிசுத்தம், அப்படி நீ சாட்சியாக வாழும் பொழுது முதலாவதாக உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாய். அடுத்ததாக உன் தெருவில் உள்ளவர்கள், அடுத்ததாக நீ போகலும் வருகலும் இந்த சாட்சி அநேகரை உன்னை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடக்க செய்யும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ ஆரம்பித்து விட்டால் இதுதான் ரொம்ப கஷ்டமானதாச்சு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இதன்படி வாழ முடியுமா, இதன்படி இருக்க முடியுமா? ஆண்டவர் முடியாததை ஒன்றையும் வேதத்தில் எழுதி வச்சுட்டு போல, உன்னால செய்ய முடியாத ஒண்ணுமே அவர் என்ன பண்ணல இங்க சொல்லிட்டு போல. உங்களால எதை முடியுமோ அதை தான் ஆண்டவர் இங்க செய்துட்டு போயிருக்கார், அதை தான் நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். அல்லேலூயா. நம்மளால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால முடியாத ஆண்டவர் ஒன்னும் சொல்லல, உன்னால முடிகிறதை தான் என் தேவன் சொல்லுவார். அவர் திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். அவருக்கு தெரியும் உன்னுடைய பலன், அவருக்கு தெரியும் நீ யார் என்று சொல்லி, அவருக்கு தெரியும் உன்னிடத்துல எப்ப உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்ப உன்னை உயர்த்த வேண்டும், எப்பொழுது உன்னை புழுதியிலிருந்து உயர்த்த வேண்டும், எப்பொழுது உன்னை இந்த வனாந்திரத்திலிருந்து உன்னை கொண்டு வர வேண்டும், எப்பொழுது உன்னை அலைந்து திரிந்து இந்த ராஜாவை ஆக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கோலியாத்தை கொண்டு வந்து தாவீது ராஜாவாயிட்டாரா? அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஓடினான், சவுலுக்கு பயந்து ஓடினான், பெலிஸ்தருக்கு பயந்து ஓடினான், எல்லா பகுதியிலும் ஓடினான். அல்லேலூயா. அவர் ராஜாவா உட்காரும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லா அனுபவங்களையும் வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பசியில பைத்தியமாக வேஷம் தரித்து ஒன்றுமே இல்லாத தாவீது பட்ட ராஜாவாகிறதுக்கு முன்னதாக தாவீது பட்ட கஷ்டத்தை பார்த்தா ராஜாவே ஐயோ என்னை ஆண்டவர் யார் ராஜாவாக்கினார் என்று அவர் ஒரு யோசிச்சிருப்பாரு. அவ்வளத்திலே அவன் உத்தமா கீழ்ப்படிந்து நடந்தான். தன் பேசுகிற தேவனோடு கூட மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது தேவனே என்று சொல்லி தனிமையில பாடல் பாடி ஆராதித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தான் இந்த தாவீது. அல்லேலூயா. தாவீதின் கீழ்ப்படிதல் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும் போது வரவில்லை. தாவீதின் கீழ்ப்படிதல் அவர் ராஜாவா இருக்கும் போது வரவில்லை. தாவீதை தன்னுடைய குமாரன் என்று சொல்ல மறந்த அவனுடைய தகப்பன் கேட்கிறாங்க, இவ்வளவுதான் உனக்கு பையன் இருக்கானப்பா? ஒரு பையன் இருக்கான், அவனை சொல்ல கூட அவங்க தகப்பனார் முன்னுக்கு வரல. அல்லேலூயா. அப்படிதானே சில நேரங்கள்ல ஒரு சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் போய் நீங்க பத்திரிக்கை வச்சு என்ன அவங்க வரவா போறாங்க, அவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்களா அப்படின்னு நினைச்சு புறக்கணிக்கப்பட்ட உன்னை, அல்லேலூயா, தாவீதை போல புறக்கணிக்கப்பட்ட உன்னை இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து சாமுவேல் என்னும் ஒருவரை அனுப்பி அபிஷேகம் பண்ணி அந்த காட்டில் இருந்த உன்னை நாட்டுக்கு ராஜாவாக மாற்ற ஒருவரால் கூடுமானால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு இருளில் இருந்தாலும் சரி, வியாதியில இருந்தாலும் சரி, மரண படுக்கையில இருந்தாலும் சரி, அந்த கடன்ல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்காக நீ ஓடுகிற ஓட்டம் இன்னைக்கு நிறைய பிஸியான வேலை. அல்லேலூயா. வேத வாசிக்க டைம் இல்ல, ஜெபிக்க டைம் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க டைம் இல்ல. சடங்காச்சாரமா அன்னைக்கு எப்படி நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வந்துட்டா போதும், தசமாக காணிக்கை கொடுத்துட்டா போதும், இப்படி இருந்தாங்களா அதே நிலைமை இன்னைக்கு நமக்குள்ளும் இருக்கிறது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்டு இருக்கிற நமக்குள்ளும் இது இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டோம் இல்லையா? இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த 1 கொரிந்தியர் 3:14-15 வசனத்துல வாசிங்கன்னா தெரியும் நம்ம யார் மேல அஸ்திபாரம் போட்டுருக்கோம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் மேலே நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் மேலே நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுது இன்னைக்கு நமக்குள்ளவும் அந்த காரியங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு ஆவியில எளிமை இருக்க நம்மளே யோசிச்சு பார்க்கணும். பரவாயில்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு என்னோட ஆவியில எளிமை இருக்கா? இல்லை. அல்லேலூயா. தான் குடும்பம் தான் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி போனா என்ன, எனக்கு மட்டும் இது கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் சொத்துல பங்கு வந்தா போதும், எனக்கு மட்டும் இது வந்தா போதும். அல்லேலூயா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போறோம்?
அல்லேலூயா. அங்கதானே யுத்தம் நடக்குது. நம்ம ஏன் ஜெபிக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் வாசல் அருகே வந்து விட்டார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் மேப்ல இருக்க இந்த மசூதி தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த தேவனுடைய ஆலயம். அதற்கு மேலாக தான் இங்க இந்த ராக் இருக்கு. அல்லேலூயா. ஈசாக்கு பலியிட ஆபிரகாம் கொண்டு போன அந்த கல் இருக்கு. அந்த கல்லுக்கு மேல இந்த மசூதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசி அதை கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் யாருக்கு வேணும்? நியாயப்பிரமாணம் திரும்பவும் வருது. எல்லாரும் கிருபையின் பிரமாணம், கிருபையில ஆசீர்வாதம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அந்த காலம் இது கிருபையின் காலம். ஆண்டவர் என்னை வந்து மன்னிச்சிருவாரு. கடைசி நேரத்தில் நான் எங்க போனாலும் ஆண்டவர் என்னை விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? ஹலோ, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியானவர், பட்டயத்துடன் இறங்குகிறவர். உன்னை தொடுகிறவன் முதலாவதாக ஒரு கண்ணின் மணியை தொட வேண்டும் என்று சொல்லுகிறவர். உனக்கு முன்பதாக கேடகமாக முன்னும் பின்னும் பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றிருக்கிறாய் அல்லவா? இந்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? மனுஷரால் கொட்டப்படுவதற்கும் அல்லேலூயா மிதிக்கப்படுகிற ஒன்றுக்கும் உதவாதே. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து என்கிற சாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவை நமக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாடல் பாடுவோம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் எப்படியாவது சொல்லுவாரு, கிறிஸ்துவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா பாடலா பாடிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கிறதா? அவர் ரொம்பலாம் கேட்கல, அவர் பரிசுத்தத்தை தான் கேட்கிறார். அவர் அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அதை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் மீட்டு உன்னை கொண்டு வந்து பரிசுத்தவனா நிறுத்திட்டாரு. ஆனா இங்க இருந்து நீ பாவம் செய்ய பாக்குறாயே, இங்க இருந்து பழைய சிந்தனை பழைய நிலைமைகளோடு கூட நீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்து அசுத்தமான சிந்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற, இங்க உட்கார்ந்து கொண்டிருந்து நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற, இங்க உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நீ பிளான் போட்டு கொண்டிருக்கிற, இங்க உட்கார்ந்து கொண்டு நீ யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படி பரலோகம் போவேன்? நான் எப்படி ராஜாவை சந்திப்பேன்? நான் எப்படி என் ராஜாவை போய் பரலோகத்தில் பார்க்க ஆயத்தப்படுவேன் என்று வேண்டும் என்பதே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு கண்ணு மூடினாலும் நான் பரலோகத்துக்கு போவேன்ற அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் நன்றாகவே நல்ல ஆண்டவர், வசனத்துக்கு பஞ்சமே இல்லாத காலம் இது. வசனம் ஏன் நம்ம ஆண்டவர் இவ்வளவு வசனங்களை கொடுக்கிறாரு? வசன பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது. இது மாதிரி வார்த்தைகளை கேட்க கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. இப்பொழுதே இந்த வார்த்தைகளை தியானித்து நீ உள்ளுக்குள்ளே நீ பெற்றுக்கொண்டு இதை கீழ்படிய நீ நடந்து கொள்ளு. அல்லேலூயா. உன் இருதய பலகையில் எழுதிக்கொள், கற்பலகையில் எழுதப்பட்ட பிரமாணம் முடிந்து விட்டது ஐயா. அதை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு வல்ல நிறைவேற்றிய முடித்து விட்டார் தன்னுடைய சிலுவையிலே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியின் பிரமாணமாகிய ஆவியின் கனிகளை ஆண்டவர் கேட்கிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அதனுடைய கனியினாலே அவரை அறிவீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ரகசியத்தை, அவங்க கிறிஸ்தவர்கள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க அப்படின்னு இருக்கு, அவங்க கிட்ட போய் 2 வார்த்தை பேசிப்பார். அவன் வசனம் பேசுறானா இல்லனா உலக கதை பேசுறானா, அவன் சினிமா கதை பேசுறானா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையை கிறிஸ்தவ எது மேல வீடு கட்டுறான் தெரியுமா? சினிமா நடிகரை பார்த்து அந்த சினிமா நடிகர் போலவே வரணும்னு நினைக்கிறான். சினிமா பாடலை பாடுறான். அல்லேலூயா. இந்த பாடல் பாடினாதான் அவனுக்கு ஆவிக்குரிய பாட்டு வருமா? அல்லேலூயா. நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. டிவி சீரியல் பார்த்து அந்த நடிகை போலவே உடைகளை உடைத்து அதே போலவே என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இதெல்லாம் வேண்டாம், சோத்திரம். அதே போலவே செய்யணும். குடும்பத்தில் அந்த சீரியல்ல என்ன நடக்குதோ அது அப்படியே உன் குடும்பத்தில் நடக்குது. நீ டிவி சீரியல் மேல உன்னுடைய வீடை கட்டுற. அல்லேலூயா. டிவி சீரியல் மேல உங்களுடைய வீடை கட்டுகிறீர்கள். சினிமா பாடல் மேல உங்களுடைய வீடை கட்டுகிறீர்கள். சினிமா நடிகர்கள் மேல தன்னுடைய வீடை கட்டுகிற வாலிபர்களே,
அல்லேலூயா. அரசியல்வாதி மேல வீடை கட்டுகிற என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த தலைவர் போல நான் இருக்க வேண்டும். அந்த தலைவர் மேலே மீசை வச்சுக்கிறது பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணா அந்த தலைவர் மாதிரியே அவன் ட்ரெஸ் போடுவான், அந்த தலைவர் மாதிரியே மீசை வைப்பான், அந்த தலைவர் மாதிரியே தாடி வைப்பான். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணா அதே மாதிரி பண்றது. அவங்களாம் யார் மேல தன்னுடைய வீடை கட்டுகிறாங்க? மணலின் மேல் கட்டுகிறவனை பார்த்து நீயும் மணல் மேல. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பாருங்க, மற்றவங்களை பார்த்து நீ செய்யாத. அதுதான் அந்த 10வது பிரமாணம். அல்லேலூயா. மோசே கொடுக்கப்பட்ட 10வது பிரமாணம் என்ன? பிறன் கூட யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. நீங்க இந்த மத்திய 5ஆம் அதிகாரம் 6, 7 கடைபிடிக்கணும்னா அந்த பிரமாணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவர் எனக்குரியது எனக்கு தாங்கப்பா, எனக்குரியது எனக்கு தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல 100 ரூபாய் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துவார். அல்லேலூயா. நீ ஒல்லியா இருக்கும் போது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணாரு? சின்னதா இருக்கும் போது சின்ன சட்டையை கொடுத்தாரு, பெருசாகும் போது பெரிய சட்டையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படிதானே? நீ பலுகி பெருகும் போது அதுக்கேற்ற மாதிரி உடைய கொடுக்கிறாரா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் சின்ன வீட்டில் இருந்த உன்னை பெரிய வீட்டுக்கும், பெரிய வீட்டில் இருக்க உன்னை அதுக்கும் பெரிய வீட்டுக்கு மாத்துறாரா இல்லையா? சைக்கிள் கொடுத்த உனக்கு பைக்கும், பைக் கொடுத்த உனக்கு காரம் கொடுக்கிறாரா இல்லையா? உலகத்துல ஆண்டவர் கொடுக்கிறாரா இல்லையா? இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உனக்கு என்னது தேவை என்று என் பரலோகத்தில் இருக்க என் பிதா அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? கல்லை கேட்டானு அல்லேலூயா அப்பதை கேட்டா கல்லை தின்ன கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஹலோ, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதா பார்த்து பார்த்து செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்க தகப்பன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியாதா? எங்க போகிறது இந்த ஞானம்? எங்க போகிறது இந்த புத்தி? அல்லேலூயா. புத்தி இல்லாத மனிதனை போல வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, வசனங்களை மறக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வசனங்களை மறக்கிறது மறதி. ஏன்? இந்த வசனம் வார்த்தைகள் ஆவியில் உனக்குள்ள இல்லை. நீ மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள். அல்லேலூயா. ஆவியின்படி நீங்க பிழைத்தீங்கன்னா பிழைப்பீர்கள். இது நித்திய ஜீவனை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு கொடுத்துட்டு போனாரா? பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஹலோ, ஈசாக்கு பஞ்சத்துல மாட்டினாரா இல்லையா? ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தார், ஆண்டவர் 100 மடங்கு. அப்ப ஆபிரகாமோட ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்துச்சா? உலக பிரமாண ஆசீர்வாதம் வந்துச்சா? இல்லதானே? ஈசாக்கு துறவு வெட்டினான், 2வது துறவு வெட்டினான், 3வது துறவு வெட்டினான். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு தானே தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக வேலை செஞ்சிருக்கா? பஞ்ச காலத்துல ஈசாக்கு தானே விதை விதைச்சா? ஆபிரகாமுடைய உலக பிரமாண ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு வந்துச்சா? இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஈசாக்குக்கு வந்தது. அல்லேலூயா. ஈசாக்கு நல்ல ஆசீர்வாதமா தானே இருந்தாரு. யாக்கோபை யார் ஆசீர்வதித்தா? யாக்கோபை யார் ஆசீர்வதித்தா? யாக்கோபு அந்த கல்லின் மேல தூங்கும்போது கையில என்ன வச்சா? கோலும் கையுமாக பிழைக்க சென்றான். யாக்கோபை ஆசீர்வதித்தது கர்த்தர். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்தது கர்த்தர். அவன் 2 பரிவாரங்களோடு அவன் புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. யோசேப்பை ஆசீர்வதித்தது யார்? யோசேப்பை ஆசீர்வதித்தது யார்? அல்லேலூயா. அவங்க அப்பா யாக்கோபா குழியில் போடப்பட்டான். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல், வஸ்திரம் கூட இல்லாமல் அவன் இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டான். எகிப்துக்கு அடிமையாக போகப்பட்டான். அங்கிருந்து அவன் உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் கீழ்ப்படுகிறதையும் பார்த்து ஈசாக்கின் யாக்கோபின் பயபக்திக்குரியவரை அவன் பார்த்து அவன் வளர்ந்ததினாலே அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனை எகிப்துக்கே அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் சொல்லுகிறேன், உனக்காக உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உலக பிரமாண ஆசீர்வாதங்களுக்கு ஆசைப்படாதே. உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை கொண்டுதான் உருவாக்கும்படி செய்வார். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய பலனை ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்? இந்த பிரமாணங்களை கை கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் நீ வாழுகிற போதுதான் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. நீ பலவீனமான மனுஷன் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீ பலவீனமானவன் என்று ஆண்டவருக்கு நன்காவே தெரியும். அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாது என்று தெரியும். ஆனால் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவருடைய ஆவியானவரே உனக்கு தந்தரில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் தம்மையே தந்தவருக்கு, அல்லேலூயா, அவர் தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? சற்று யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய போக்கஸ் எதை நோக்கி இருக்கிறது?
கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதா, இல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவைகளை குறித்து இருக்கிறதா? இன்னைக்கு தேவைகள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? எளிமையா இருக்க சொல்லியிருக்காரு, ஏழ்மையா இருக்க நம்மள சொல்லல. சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. சும்மானா கதவை சாத்தி வீட்லயே ஜெபம் பண்ணிட்டு இருக்க உன்னை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அந்த ஆசீர்வாதத்துக்காக நீ கிரியை செய்யணும். கிரியை உள்ள விசுவாசமே ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென் சொல்லாமா? அப்பொழுது ஆண்டவர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. கர்த்தரை தேடாத ஓடுகிற ஒரு ஓட்டம் நீ ஆசீர்வாதம் என்று நினைக்கலாம். கடைசியில பார்த்தீங்கன்னா இனி எல்லாம் பயம் பொத்தல்ல போட்ட பை போலதான் இருக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம். திரும்பவும் ஜீரோக்கே வந்த நினைப்பு. பிஸி. என்ன பிரதர்? பிஸி பிரதர், வரவே முடியல, செம்ம பிஸி. உன்னால உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸ்கூல்ல பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அல்லேலூயா. ஸ்கூல்ல வந்து நீங்க கொஞ்சம் லேட்டா கொண்டு போய் விடுங்களேன். ஸ்கூல் ஒத்துக்குமா? ஸ்கூல் சொல்ற மாதிரி ஷூ போடுறோம், சாக்ஸ் போடுறோம், டையை இப்படி கட்டுறோம். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவார் கிண்டலாம், டையை பின்னாடி கட்டி அனுப்புவோம் பையனுக்கு. ஸ்கூல் ஒத்துக்குமா? அல்லேலூயா. சொல்லுங்க, டையை இப்படி கட்டாம பின்னாடி கட்டி அனுப்பிச்சா ஸ்கூல் ஒத்துக்குமா? அந்த உலகப்புறமான ஒரு ஸ்கூல் சொல்றதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து உன்னுடைய பிள்ளைய கரெக்ட் டைமுக்கு கரெக்டா அனுப்புற உலகப்பிரமாணமான ஒரு அறிவை சொல்லி கொடுத்து பின்னாடி அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், அவன் நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து நீ இவ்வளவாக உன் பிள்ளைக்காக உன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படிந்து உடைத்து நடந்து அப்படி நடத்துவாயானால் நித்தியத்திற்கு போகிற உன்னுடைய வாழ்க்கையை குறித்து உன்னுடைய ஆத்மாவை குறித்தான பயமும் தவிப்பும் உனக்குள்ள எங்கே? அல்லேலூயா. எங்க போச்சு? அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் யோவான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? நம்ம ஆத்மா எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு மணலின் மேல, அதாவது புத்தி உள்ள மனுஷன் என்று நீ நினைச்சு, நானி என்று நீ நினைச்சு நீ என்ன பண்ற தெரியுமா? அல்லேலூயா. நீ ஆண்டவரை, நீங்க சபையை பாஸ்டரை ஏமாத்துற, சபையை ஏமாத்துற இல்ல, நீ உன்னை நீயே ஏமாத்தி கொள்ற. அல்லேலூயா. திருவந்துக்கு மட்டும் கரெக்டா வந்துடுற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? மற்ற ஆராதனைகளாம் வர மாட்டாங்க. தன்னைத்தானே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீ ரொம்ப பாவம்பா, நீ ரொம்ப வேலை செய்யற, தன்னைத்தானே. அல்லேலூயா. தன் மேலேயே சுய பரிதாபம். அது யாருக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு எடுத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தா விட்டுருங்க. நான் ரொம்ப பாவம், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல. அல்லையோ, சரீரத்துல எல்லாரையும் கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு பாடு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு உபத்திரம் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தரை தேடும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கண்ணாடியை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்ம பாவம் செஞ்சா நம்ம பாவம் செய்யறேன்னு தெரியும். நம்ம இந்த எழுதப்பட்டு இருக்கிற அந்த பிரமாணங்களை தவறும்படி என்ன தவறு செய்யறேன்றது நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. நமக்குள்ள பெருமை இருக்கு என்று நமக்கு தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை இருக்கு தெரியுமா? நான் கரெக்டா சபைக்கு போறேன், நான் கரெக்டா எல்லாம் பண்றேன், ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமை உள்ளவன். அல்லேலூயா. நம்மளால யார் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியும்? யார் பரலோகத்துக்கு போகும்னு சொல்ல முடியுமா? ஹலோ, இவெல்லாம் நிச்சயமா பரலோகத்துக்கே போக மாட்டான். பாத்துறீங்களா மாதிரி சொல்றவங்களா? நம்மளே நினைச்சுப்போம், சே நம்மளே பரவாயில்லப்பா, ஆராதனைக்கு நம்ம சீக்கிரமா ஓட்டோம், நம்மளோட லேட்டா ஒருத்தன் வரான். பெருமை, பெருமை, ஆவிக்குரிய பெருமை. சபையில உட்கார்ந்து பெருமை பேசிக்கொண்டு இருக்கிற, வசனம் நல்லா தெரியுன்ற உனக்கு ஒரு பெருமை, அந்நிய பாஷை நல்லா பேச தெரியுன்ற உனக்கு ஒரு பெருமை, எல்லா ஆராதனைக்கும் வந்துடுற உன்னுடைய பெருமை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய ஆவியில் எளிமை இல்லை. ஆவியில் பக்கத்தில் யாருன்னா தூங்குனாங்களா? நல்லா அப்படி போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியில முதலாவதாக நம்மளுக்கு என்ன வேணும்? எளிமை வேணும். ஆண்டவர் ஏழ்மையா இருக்க சொல்ல, நம்மள ஏழையா இருக்க சொல்ல நம்மள ஆண்டவர். எல்லாம் இருந்தாலும் நீ எளிமையா இருந்தா நம்மளுடைய ஆண்டவர் சொல்றார். ஏழ்மைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் தெரியுதா? அல்லேலூயா. நம்மளை எளிமையா தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த தேவனே நம்மள அவ்வளவு தாழ்மையா இந்த பரலோகத்திலிருந்து காணக்கூடாத தேவன். அவர் சீனாய் மலையில அந்த கற்பலகைகளை வந்து அவர் எழுதி கொடுக்கும் பொழுது அவர் எப்படி வந்தார் தெரியுமா? அந்த ஜனங்கள் எப்படி பயந்தாங்க தெரியுமா? மோசே நீர் பேசினா போதும்பா, கர்த்தருடைய சத்தத்தை எங்களை கேட்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை அப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த கண்மலையை வேண்டான்னு சொல்லிட்டான் நியாயப்பிரமாணக்காரன். மோசே பேசினா போதும், மனுஷனுடைய சத்தம் போதும்னு சொல்லிட்டான். ஆனாலும் ஆண்டவர் இறங்கி வந்தார் இயேசு கிறிஸ்துவாக.
இயேசு கிறிஸ்துவாக அந்த மலையின் மேல உட்கார்ந்து அதே மாதிரி ஒரு மலையின் மேல இருந்து எருசலேமில் அவர் பிரசங்கிக்கிறார். ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்பா உனக்கு ஆசீர்வாதம் வந்தா உன்னுடைய ஆவியில எளிமை போயிடும்பா. அதனாலதான் உன்னை எப்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நல்லா தேர்ச்சி பெற்று வரும்போதுதான் உன்னுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சிலரை வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் கேட்டு போராடி வாங்கிடணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க இருக்கும்ல அந்த மாதிரி, எப்படியாச்சும் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணும், எப்படியாச்சும் இந்த போடி வாங்கிடணும். அல்லேலூயா. அது வந்ததுக்கு அப்புறம் குழந்தை இல்லை, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனா ஆண்டவர் குழந்தை குத்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லா ஆராதனைக்கும் வருவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. எங்க பதர் இதை பார்த்துக்கிறதுக்கே நேரம் பத்தல பதர். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம். ஆமென். இன்னைக்கு அதே மாதிரி தான். ஒரு வேலை இல்லை ஜெபம் பண்ற, ஒரு வேலை கிடைச்ச உடனே நீ அந்த வேலையில பிஸி ஆயிடுற. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உனக்கும் டிஸ்டன்ஸ் ஆயிடுது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உனக்கு டிஸ்டன்ஸ் ஆயிடும். உன்னுடைய வீடை புத்தி உள்ள மனுஷனா கண்மலையாகிய கிறிஸ்து மேல கட்டுறதுக்கு பதிலா மணலின் மேல கட்டுறதுக்காக போயிடுறோம். அப்படிதான் நியாயப்பிரமாணத்தை வாங்கும் பொழுது மோசே அவங்க எல்லாருமே அவங்க வந்து நல்ல புத்தி உள்ள மனுஷங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாருன்னா அந்த பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா, அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நல்ல மரம் கெட்ட மரம் என்று சொல்லி. அப்பொழுது நியாயப்பிரமாணத்தை வாங்கின அந்த மரம் என்ன செய்கிறது என்றால், உடனே ஒரு பாவம் செய்த உடனே ஒரு கனி வருது. அந்த கனியை பார்க்குறாங்க, கெட்ட கனி. உடனே அதை வெட்டி போட்டுடுறான். இன்னொரு பாவம் செஞ்சவனே இன்னொரு கனி, அதான் அந்த பலிகளை செலுத்திட்டு வருது. அப்போ அந்த கெட்ட கனிகள் வந்த உடனே அந்த மரத்துல இருந்து அந்த மனுஷன் என்ன பண்றான்னா அதை வெட்டி வெட்டி போடுறான். இது நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. இந்த மரத்தை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. நல்ல மரம் கோடாரி ஆனது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். கோடாரி எங்க பட்டிருக்கிறது? வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வேரிலிருந்து மாற்றும்படிதான் ஆண்டவர் ஆவிக்குரிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நீ வெளியில மாறி பிரயோஜனம் அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய ஆணி வேர்கள் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். அதுதான் வேர் அருகே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எப்படி உருவாக்க விரும்புகிறார் என்றால், மேலோட்டமா இல்ல, மேலோட்டமா உன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, உலக பிரமாணமான உன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, ஆவிக்குரிய அலங்காரமான மாளிகையாய் உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீ ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறாய். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 இந்த வசனங்களை பார்க்கலாம் நம்ம. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலைக்கு மேல இன்னொரு அஸ்திபாரம் இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர்களுடைய அல்லேலூயா உபதேசம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலதான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சிஸ்டர். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் மேல் நீங்களும் பரிசுத்த ஆலயமாக. நம்ம யாரா இருக்கிறோம்? பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமா போனவங்க திரும்பவும் அந்த ஸ்தானத்துக்கு வருது ரொம்ப கஷ்டம் என்று பவுல் நம்மளுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது இந்த வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிறது என்றால், இந்த ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்கள் நமக்குள்ள இப்பேற்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்றால் நம்ம சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம இடத்துல ஆண்டவர் இன்னும் ஒரு படி மேலே எழும்பி வர நினைக்கிறார். உன் வீடு நீ இப்படி கட்டுகிற மாதிரி கட்டாத. அல்லேலூயா. இந்த வசனங்கள், இந்த பிரமாணங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை அல்லேலூயா பெரும்பாலான பெரிய பிரசங்கியார்கள் பிரசங்கிப்பது அல்லேலூயா அரிதா இருக்கு, கேட்கறதே அரிதா இருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகளின் படி தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சற்று சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள எந்த பாவங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஆனா நமக்குள்ள பெருமை இருந்தா மட்டும் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. வேர்வை ஸ்மெல் இருக்கு, நமக்கு நம்மளுடைய வேர்வை ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொன்னாதான் தெரியும்.
அப்படிதானே? அதே மாதிரி தான் அந்த பெருமையும். பக்கத்தில் இருக்க யாராவது பார்த்து நம்மளுக்கு சொன்னாதான் அந்த அது வரைக்கும் அந்த பெருமை நமக்குள்ள இருக்கிறது தெரியவே தெரியாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலாவது எதிரி பெருமை. உன்னை எளிமையா தாழ்மையா உன்னை இருக்கவே விடுறதில்லை. சின்ன காரியங்கள், குடும்பத்தில் பெருமை, அல்லேலூயா, எல்லாம் என்கிட்ட தான் கேட்கணும், எல்லாம் என் வார்த்தைக்கு தான் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கணும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு அப்படி, அல்லேலூயா. ஒரு ஸ்கூலுக்கு இப்படி கீழ்ப்படிந்து உன்னுடைய பிள்ளையை நீ கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ புரோட்டோகால் வச்சிருக்கான், அதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து செய்கிறியே. இங்கே சத்திய வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எங்கே? இங்கே ஆவிக்குரிய போதகர் உங்களுக்கு வாரம் வாரமும் உங்களுக்கு நல்ல மன்னாவை உங்களுக்கு கொடுக்கிறாரே, அந்த உணவை சாப்பிட்டு கொண்டே நீ கொழுந்து கொண்டே போறியே, அதுக்கான கீழ்ப்படிதல் எங்கே? அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார். இதுதான் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்னை நோக்கி அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள், அவர்களை நான் அறியேன் என்று சொல்வேன். இந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமை இம்மைக்கு மாத்திரம். உலக ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம சபைக்கு வர வேண்டாம். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உலக ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு அங்க நிறைய இருக்கு, நிறைய கண்மலை இருக்கு. கிறிஸ்து கண்மலை மட்டும் இல்ல, நிறைய கண்மலை தேடி போறான். போகும்போது உற்சாகமா போறான், வரும்போது வந்து பார்த்தானா ஒண்ணுமே இல்லை, அதே பழைய நிலைமையில தான் இருக்கான். திரும்பவும் அடுத்த வருஷம் அவன் போகும்போது பாத்தீங்களா, உற்சாகமா போவான், பக்தியா போவான், அல்லேலூயா, சாந்தமா போவான், அமைதியா போவான். வந்தவனே அவனுடைய பழைய வாழ்க்கை மறுபடியும் பழசா மாறிடும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அதுக்கு அழைக்கல, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கல. நித்திய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களையும் என்னை அழைச்சிருக்கிறார். எப்பொழுதும் உன்னுடைய சிந்தை எப்போதான் இருக்க வேண்டும், உன்னுடைய போக்கஸ் எங்கதான் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகரால அதை செய்ய முடியவில்லைன்னா உன்னுடைய வீடு மணல் மேல கட்டப்பட்டிருக்கு. நீ ஒரு சின்ன காத்தடிச்சால ஏன் அசைக்கப்படுற? சின்ன சண்டை வந்தால ஏன் உன்னால வந்து கெட்ட வார்த்தைகள் கடகடன்னு பேசிடுற? சின்ன சண்டை வந்தால ஏன் எரிச்சல் அடைஞ்சிடுற? சின்ன காற்று, பெருசெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. யோபு மாதிரி பெரிய காற்று அடித்து பெரிய அக்கினி அவன் மேல பொழிந்து அவனோட எப்படி பிள்ளைகள் அழிஞ்சாங்களோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சின்னதா ஒரு விஷயம் போதும், சின்னதா ஒரு விஷயம் போதும். ஒரு பிள்ளை நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியினாலே உங்களுடைய கோபம் எப்படி இருக்கிறது என்று அந்த இடத்துல பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளை நீ கீழ்ப்படியாதனால அவருடைய கோபம் எப்படி இருக்குன்னு பாரு. இதுதான் சொல்றார், உன்னை நான் அறியேன். அல்லேலூயா. இதை சொல்லுகிறார், உன்னை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அஞ்ஞானிகளை போல என்னை தேடாதீங்கன்னு சொல்றாரு. ஞானம் இல்லாதவன் போல என்னை தேடாது. அவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி அலைகிறார்கள். உங்களுக்கு என்னது தேவை என்னது தேவை இல்லை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேடுங்கள். அல்லேலூயா. நான் கடந்த முறை வரும்போது சொன்னேன், பரலோக ராஜ்யம் வேற என்று சொல்லி. பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆலயம் என்று சொல்லுகிறார்களே, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குரிய புத்திரர்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் மனவாட்டிகள், நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்மளுடைய சுபாவத்திலும் நம்மளுடைய பேச்சிலும் நம்மளுடைய நடக்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேசம் இன்னும் சந்திக்கப்படவில்லை, குடும்பத்தில் வீடு இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் யார்? நம்ம தான். எல்லாம் இசைவாய் கூட்டி கட்டப்பட்ட ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ ஒரு ஆலயம் மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு மனம் வேண்டும், ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா. சபையில ஒரு மனம் வேணும், குடும்பத்துல ஒரு மனம் வேண்டும், குடும்பத்துல ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கதான் விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை எங்க இருக்கிறது? ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கதான். எங்கே என்னுடைய நாமத்தினால 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் உலாவி வருவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னை அவர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னை கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட ஆலயமாகிய மாளிகையாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சபையில வந்தா பாட்டு பாட கூட வாயை திறக்கிறது இல்ல, துதி செய்ய கரங்களை தட்டுறது இல்ல. அம்மா உங்களுடைய சரீரம் யாருக்கு கீழ்ப்படுகிறது? ஐயா உங்களுடைய சரீரம் யாருக்கு ஐயா கீழ்ப்படுகிறது? உங்க மாம்சத்திற்கு கீழ்ப்படுகிறது, மாம்ச எண்ணத்திற்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் இப்பொழுதோ அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, எவ்வளவு காலம்பா நான் வாசல் அருகே கதவை தட்டி கொண்டிருப்பேன், இதோ யுத்தம் வந்து விட்டது. அந்த மாஸ்க் அங்க இருக்கிற மட்டும்தான். அங்க அப்பொழுதே அவர்கள் நியாயப்பிரமாணக்காரர்கள் சபையை கட்டிவிட்டார்கள் என்றால் ஆண்டவர் அந்த வசந்து விட்டார் என்று அர்த்தம் ஐயா. அது கிருபையின் காலம் முடிய போகிறது என்று அர்த்தம் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம்.
நோவா காலத்துல எப்படி நடைபெற்றதோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடைபெறும். மத்திய 24ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? புசிக்கும் குடிப்போம் அல்லேலூயா சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பித்தார்கள். ஏன்? அவர்களுக்கு அப்படி ஒரு அழிவு வரப்போது என்று உணரவில்லை, தெரியவில்லை. இன்றைக்கும் இப்பேற்பட்ட யுத்தங்களை பாருங்க, கொள்ளை நோய்களை பாருங்க. கொரோனா விட கொள்ளை நோய் இன்னும் அதிகமாக வரப்போகுது என்று WHO இப்போ ஆகஸ்ட் 15 மங்கி பாக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்திருக்காங்க. கொரோனா மாதிரி. ஐயா உணர்வடையிலையா? என் தேவன் உன்னிடத்துல இன்னும் எவ்வளவு தாழ்மையா பேசுவாரு, எவ்வளவு உனக்கு ஏத்த மாதிரி பிரியமா பேசுவாரு. என் ஆண்டவர் எப்படி உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வணைந்து வராரு. அவருக்கு ஏத்த மாதிரி நீ மனம் திரும்பி வரமாட்டியா? நீ அவர் விரும்புற ஒரு மனவாட்டியா நீ மாற மாட்டியா? நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்த உன்னை அவருடைய ரத்தத்தினால நீதிமானா மாற்றினாரு. உனக்குள்ள ஏன்பா எளிமை இல்லாம போச்சு? இன்னும் எவ்வளவு நாள் பாடு பெருமையோட சுத்தி தெரிவ, எவ்வளவு நாள் பாடு பொய் பேசி சுற்றி தெரிவ, எவ்வளவு நாள் குடும்பத்தை ஏமாத்துவ, எவ்வளவு நாள் மற்றவர்களை ஏமாத்தி நீ வாழ்ந்து கொண்டிருப்ப. மணலின் மேல கட்டப்பட்டு இருக்கிறியே, இன்னைக்கு வாப்பா. ஆண்டவர் வந்துட்டார். லவோதிக்கேயா திருச்சபையின் காலத்தில் வந்துட்டார். அந்த திருச்சபையின் இடத்துல ஆண்டவர் கேட்கும் போது பார்க்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப அலங்காரமா இருக்கு, ரொம்ப சொகுசா இருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கப்பா உன் வஸ்திரம்? என்கிட்ட வெண் வஸ்திரம் வாங்கிக்கப்பா. உன்னுடைய பார்வை எங்கப்பா? அல்லேலூயா. கல்லிகம் போட்டுக்கொள்ளுப்பா உன்னுடைய கண்ணுல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய இன்னைக்கு சொல்றாங்க அநேக டெனாமினேஷனுக்கு, அநேக சபைகள் இருக்கு. இந்த சபைக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அந்த சபைக்காரர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பரலோகத்துக்கு போறேன்னு சொல்றவங்க எங்க? அல்லேலூயா. பரலோகத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு முதலாவதாக என்னால சொல்ல முடியுமா? என்னுடைய ஆத்மாவை நான் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி காட்ட முடியுமா? நான் ஆண்டவர் விரும்புகிற இந்த வார்த்தைகளை சொல்லுகிறபடி, இந்த சத்தியத்தின்படி அன்றைக்கு மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அவர்கள் கீழ்ப்படியாமல் விட்டதினாலவே அவர்களை தேவன் விட்டுவிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின் 1880 வருஷம் இஸ்ரேல்னு ஒரு தேசமே இல்லை. தேவன் அந்த தேசமே இல்லாம பண்ணிட்டாரு. அங்க ஆராதனை இல்லாம பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அவங்க திரும்ப 1948ல திரும்பவும் வந்து இஸ்ரேல் தேசத்தை ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. 2000 வருஷமா ஒரு நாடு இல்லை, ஒரு தேசம் இல்லை, ஒரு இனமே இல்லை, எல்லாம் சிதறி போயிடுச்சு. திரும்பவும் அவங்க நமக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்கன்னா ஆண்டவர் அந்த ஒலிவ மலையில வரப்போகிறார் என்ற அர்த்தம் தானே. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அர்த்தம் தானே. இங்க எழுதப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் பூமியில துல்லியமா அப்படியே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். இன்னும் உணராம இருக்கிறியே. அல்லேலூயா. கொரோனாவை எல்லாம் மறந்தாச்சு, கொள்ளை நோயை எல்லாமே என்ன பண்ணியாச்சு? மறந்தாச்சு. அந்த கொரோனாவை மறந்த மாதிரி தான் நீ ஆதியில விட்டு அன்பையும் விட்டா உன் மேல் குறை உண்டு ஆண்டவர் சொல்றான். நீ ஆதியில சபைக்கு வரும்போது எப்படி வந்த, ஆண்டவர் நேசித்த போது எப்படி நேசிச்சு வந்த, என்னெல்லாம் சொன்ன, எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து நீ நடப்ப, இன்னைக்கு எங்க போச்சு அந்த நடக்க எல்லாம்? இன்னைக்கு என்ன ஆனது? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசுனீங்க. இந்த வார்த்தையில இன்னைக்கு எத்தனை பேர் தொடப்பட்டீங்களோ நீங்க எல்லோரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இன்னமும் என்கிட்ட இருக்கிற குறை தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, இன்னமும் ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாம நான் நடக்கிறேன் ஆண்டவரே, என்னை பார்த்து நீங்க ஆலயம்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்க விரும்புற காரியங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, நீங்க விரும்புற காரியங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் விரும்புற பரிசுத்த மனவாட்டியாய் ஆண்டவரே நான் இருக்கணும் ஆண்டவரே.